நான் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்து அருளின் பொருள். அருளின் பொருள் அப்படின்னா என்ன பொருள்னா என்ன அர்த்தம், அருளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. முதல்ல கடவுள் இருக்கிறாரா இல்லையானே சந்தேகத்தில் பாதி பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அருளின் பொருள் என்ன தெரியுமா பெரியவர்களே? எப்போது நாம் தாயினுடைய வயிற்றில் கருவறையில் கருவாகி உருப்பெற்று இந்த பூமிக்கு நாம் பிறந்திருக்கிறோமோ அப்போதே அருள் வடிவமாக நாம் அத்தனை பேருமே இந்த பூமியில் பிறந்து விட்டோம் என்பதுதான் பொருள். அப்போ அருள் என்பது நாம தான், நம்மள்கிட்ட தான் அருள் வடிவமாக நாம தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, அருள் வடிவமாக நாம் இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலைகள், சமூக சூழல்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய மனதை முரண்பட்டதாக ஆக்கிவிட்டு அருள்னா என்னன்னு புரியாமல் கோயிலாக நம்ம ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். திருக்கோயில் உள்ளே இருக்கிறது இறைவன் வந்து நெல்லைப்பர் சுவாமியோ காந்திமதி அம்பாலோ அருள் கொடுப்பவர் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் வேண்டுறோம், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அருள் கொடுப்பவர் அல்ல நெல்லைப்பர் காந்திமதி அம்பாள். என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கணும், திருமணமாகணும் அப்படின்னு போய் வேண்டுறோம், அருள் கொடுப்பவர் அல்ல நெல்லைப்பர் காந்திமதி அவர்கள். அப்புறம் நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நெல்லைப்பட்ட போய் வேண்டுறோன்னு வைங்க, அவங்க அருள் கொடுப்பவர்கள் அல்ல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அருளாகவே இருப்பவர்கள் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாலம் அவர்கள். அருள் வடிவமாகவே இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு அதை கூடனா அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். நிறைய பேர் இவன் இதெல்லாம் கேட்குறான்னா இதை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கே குழப்பமாயிரும். அப்போ அருள்மயமாக, அதனால தான் பெரியவர்கள் வந்து இறைவனை உணர்த்துவதற்காக பிரமாணத்தினுடைய அடிப்படையில் ஒரு வடிவத்தை இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய சிரமப்பட்டாங்க. நம்முடைய மகான்கள் எல்லாம் ஒரு வடிவத்தை இறைவன் இப்படி தான் இருக்கிறான்னு காட்டிடணும் அப்படின்னு, அல்லது ஒரு வண்ணத்தை இறைவனுக்கு இப்படி தான் காட்டிடணும்னு சிரமப்பட்டாங்க. ஆனால் மகான்கள் என்ன புரிந்துக்கிட்டாங்கன்னா, இவர்களுக்கு இப்படி சொல்வதை விட இறைவன்னா என்ன அப்படிங்கிறத நீ அனுபவிச்சிரு, இறைவனை நாம் அனுபவிக்கணும். அதனால தான் நம்முடைய மகான்கள் தேவாரமாகட்டும், திருவாசகமாகட்டும், 4000 திவ்ய பிரபந்தமாகட்டும், சேக்கிழாருடைய பெரிய புராணமாகட்டும், வள்ளலார் அருளிய திருவருட்பா ஆகட்டும், தாயுமானவர் அருளிய பக்தி பணுவல்களாகட்டும், நம்முடைய மகான்கள் எல்லாருமே இறைவனை அனுபவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த அருளை அனுபவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த இடம்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், காலியாக நாற்காலி இருக்குது, இங்கே அப்படி இப்படி இருக்குன்னு. இங்கே எல்லாமே அருள் நிறைந்திருக்கிறது என்றுதான் பொருள். கோயில்கள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அருள் நிரம்பி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அதைத்தான் பெரியவர்கள் திருவள்ளுவராகட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இப்படிலாம் நீ செஞ்சேன்னா உனக்கு அந்த அருளுடைய அனுபவம் கிடைச்சிரும்ட்டாங்க. அருள்ன்றது கை நிறைய கிடைக்கிறது அல்ல. அதான் ஒரு பழமொழி, இப்போதைக்கு ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பாங்க, இறைவன் கொடுக்க நினைப்பதை எவன் தடுத்தாலும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்க நினச்சிட்டான்னு வைங்களேன், முருகலங்கோக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கணும், இந்தந்த கோயிலெல்லாம் சொற்பொழிவு கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னு வைங்க, அது மனிதன் நினைக்கிற எவனாலையும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால பிரபஞ்சத்தில் நம்ம கேள்வி கேட்கணும், அல்லது பிரபஞ்சத்தில் நம்முடைய குரலை பதிய செய்யணும். நம்ம செய்யவே மாட்டோம். பிரபஞ்சம்னா என்ன? காற்று, நீர், மண், வெடி, நெருப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இவையெல்லாம் ஆற்றல் மிக்கவை, இவையெல்லாம் ஆற்றல் மிக்கவை, அருள் வடிவமானவை. அந்த அருள் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திடம் நாம் பேச 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 பிரபஞ்சம் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் செவி சாய்க்கும். பார்க்கறதுக்கு நீங்கள் சாதாரணமாக இருக்கும், நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமாக தோணலாம். இந்த பிரபஞ்சம் செவி சாய்க்கும். அதனால தான் பாரதி பாடுறான், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். இது முதல் ஃபார்முலா. பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறான், பெரியவங்களுக்கு கூட சொல்லலை. அதான் அதில் பெரிய அழகு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாட்டில் தான் சொல்லுவார் கடைசியாக, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்டு என்று தான் அறிதல் வேண்டும். இந்த ரெண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவன் ஞானி இல்லையா பாரதி, அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். இந்த ரெண்டையும் உயிர்களிடத்தில் பக்கத்தில் இருக்கிற உயிர்களிடத்தில் அன்பு காட்ட உனக்கு அந்த நுட்பம் தெரிந்து கொண்டால், அந்த சூட்சுமம் உனக்கு புரிந்து விட்டது என்றால்
என்ன ஆகும் தெரியுமா? தெய்வம் உண்டுங்கிறதையும் நீ நம்பிட்டேன்னு வையேன், உனக்கு வைரமுடைய நெஞ்சு வேண்டும்ன்றான். அடுத்த வரியை போடுறான் பாருங்க, அதுதான் மிக சிறப்பு. இது உண்மை. உயிர்களிடத்தில் அன்பு காட்டிரு, தெய்வம் இருக்குன்னு நீ நம்பிரு. இந்த ரெண்டும் உனக்குள்ள வந்துட்டுன்னு வைங்களேன், உனக்கு இயல்பாகவே வைரமுடைய நெஞ்சு வேண்டும். இது வாழும் முறைமையடி பாப்பான்னா, இதுதான்டா நீ வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னா. நம்ம அப்படியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? விவேகானந்தர் அவர் சுதந்திர காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊருக்காக போவார், போயிட்டு வந்திருக்கார். நம்ம கன்னியாகுமரிக்கெலாம் வந்திருக்கிறார். குஜராத்தில் அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சாங்க. குஜராத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார். அப்போ ஒரு மன்னர் விவேகானந்தரை தன்னுடைய அரண்மனையில் வந்து 2 நாள் தங்குங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். விவேகானந்தர் போய் அங்கே தங்குறார். சுற்றிலும் அந்த காலத்து மன்னருடைய அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, பக்தர்கள் சீடர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. மந்திரிகள் சும்மா இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்னா, சுவாமி என்ன நீங்கள் பக்தி பக்தின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னத்தை கும்பிட்றீங்க? கல்லை கும்பிட்றீங்க, மண்ணை கும்பிட்றீங்க, மரத்தை கும்பிட்றீங்க, இவ்வளோ தானே நீங்கள் கும்பிட்றீங்க. இது வந்து உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலையா? யார்? ஒரு மந்திரி மன்னனை வச்சுக்கிட்டு விவேகானந்தர்கிட்ட கேட்குறான், இது உங்களுக்கு முட்டாள்தனமாக தெரியலையா? நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க? இப்படி கல்லையும் மண்ணையும் மரத்தையும் கும்பிட்டுட்டு இருக்கீங்களேன்னு விவேகானந்தர்கிட்ட கேட்குறான். நம்ம அதை தானே கும்பிட்றோம். கல்லை கும்பிட்றோம், மண்ணை கும்பிட்றோம், தங்கரங்கோயிலில் போய் புத்து மண் எடுத்து நெத்தியில் பூசிக்கிறோம், பாவம் இதெல்லாம் தீர்றதுன்னு வேண்டிக்கிறோம். மரத்தை கும்பிட்றோம், அரச மரத்தை சுற்றினா புள்ள பறக்கணும், அரச மரத்தை சுற்றுறோம், வேப்ப மரத்தை சுற்றுறோம், எல்லாம் நடக்கணும் வைங்களேன். விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் கேட்குறது சரிதான். அரண்மனையில் மன்னருடைய தாத்தா ஃபோட்டோ, பாட்டி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி உள்ள தாத்தா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ எல்லாம் புகைப்படங்களாக மாட்டியிருக்கு. மந்திரியை கூப்பிட்டார். கேள்வி கேட்ட மந்திரியை கூப்பிட்டு, அந்த மன்னருடைய அப்பா ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுனார். சாமி சொன்னால் மறுப்பானா போய் எடுத்தான். கீழே போட்டு டொம்முன்னு உட அப்படின்னாரு. யார்? மன்னருடைய அப்பா ஃபோட்டோவை எடுத்து உட அப்படின்னாரு. சாமி மன்னர் வேற உட்காந்துருக்க, அந்த ஆள் டப்புன்னு கழுத்து கழுத்து சீவிட்டான்னா அப்படி பதட்டல்ல நிற்கிறான். நான் சொல்கிறேன்ல மன்னர் ஒன்றும் செய்ய மாட்டார், உட அப்படின்னாரு. முடியாது. சரி நீ பயப்படுற. இன்னொரு அமைச்சரை கூப்பிட்டார். அமைச்சரை வா, மன்னருடைய அம்மா ஃபோட்டோ இருக்குல்ல அதை எடுனார். எடுத்தான். கீழே போட்டு என்ன பண்ணு, காலை வச்சு மிதி, நல்லா அந்த ஃபோட்டோ நல்லா மிதி மிதி நங்கு நங்குன்னு மிதி அப்படின்னாரு. அவன் ஃபோட்டோ கீழே போடுன்னு சொன்னதுக்கே பதட்டப்பட்டுக்கிட்டு ஒரு அமைச்சர் இருக்கான். இவர் அம்மா ஃபோட்டோ கீழே போட்டு காலை வச்சு மிதி மிதின்னு சொல்கிறாரு. மன்னர் சும்மா இருப்பாரா? சாமி என்னை விட்டுருங்கன்ட்டான். 3வது ஒரு அமைச்சரை கூப்பிட்டாருக்குவா, மன்னருடைய தாத்தா ஃபோட்டோ எடு, அதை எடுத்து இப்படி வச்சுக்க, உனக்கு எவ்வளோ முடியுமோ காரி அந்த ஃபோட்டோவில் துப்பு அப்படின்னாரு. யார்? மன்னருடைய தாத்தா ஃபோட்டோவில். சாமியை சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டா, என்ன விட்டுருங்க, நான் இதுக்கெல்லாம் வரல அப்படின்ட்டான். அப்போ விவேகானந்தர் சொன்னார், இறந்து போயிட்டாங்க, அவர் உருவத்தை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வரைஞ்சது ஃபோட்டோலாம் பின்னால் வந்தது தானே, வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய மன்னருடைய அம்மாவினுடைய உருவத்தை, மன்னருடைய அப்பாவினுடைய உருவத்தை, மன்னருடைய தாத்தாவினுடைய உருவத்தை வரைந்த புகைப்படத்தையே உங்களால் மிதிக்க முடியல, காரி துப்ப முடியல, தூக்கி எறிய முடியலன்னா ஏன்? உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? ஏற்கனவே அவர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் மன்னர் ஏதாவது செய்து விடுவாரோ என்கிற அச்சத்தினால்தானே அதை செய்ய மறுக்கிறீர்கள். ஏற்கனவே இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்ந்த காரணத்தினால், அவன் மரமாக இருக்கிறான், கல்லாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான் என்கிற உணர்ந்த காரணத்தினால் நாங்கள் அதை வேண்டிக் கொண்டிருக்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். அதிலே நாங்கள் இறைவனை பார்க்கிறோம் அப்படின்னா. பாரதி அதை தானே சொல்றான், யாதும் ஆகி நின்றாய், எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்று இல்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம் ஆதிசக்தி தாயை என் மீது அருள் புரிந்து காப்பாய்கிறான்ல, யாதும் ஆகி நின்றான். அதோட நம்முடைய நம்மாழ்வார் 4000 திவ்யபிரபந்தத்தில் ஒரு பாட்டு சொல்லுவார். அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, நம்முடைய மகான்கள் எல்லோருமே இறைவனை அனுபவிக்க சொல்லி இருக்கிறார்கள் தவிர இறைவனை பார்த்துரு, இறைவனை பிடிச்சிரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். நான் இறைவனை பார்த்துட்டேன்னா என்னால் சொல்ல முடியாது. கனக சுப்பிரமணிய போயிட்டு இறைவனை நான் பார்த்துட்டேன் சார், இப்படிலாம் இருந்தாருன்னு நான் சொல்ல முடியாது. அது வார்த்தைகளில் வரவே வராது. வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன்.
அப்படிங்க. அப்போ அருள் வடிவாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சொல்றாரு பாருங்க, நம்ம அந்த அனுபவத்தை நம்ம மக்கள் உணரணும், தலைமுறை உணர வேண்டும் என்பதற்காக தான் பாடல்களாக பாசுரங்களாக நமக்காக படைத்து சொத்தாக கொடுத்துருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. நமக்கு இந்த நாட்டில், அதுவும் நம்ம இந்திய நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலியில் பிறந்த ஒருத்தனும் ஏழை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொத்து வச்சுருக்கான் நம்ம ஆட்கள். என்ன சொத்து? தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம்னு அவ்வளோ சொத்து நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை. அது டிவியில் தான் சிறகடிக்க ஆசையாக இருக்குது. நமக்கு ஒரு சிறகம் அசைய மாட்டேங்குது, அத்துக்கூடிய அசைய முடியல. கொன்று எடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மாழ்வார் சொல்கிறாரு, இறைவன் அருள் வடிவமாக இருக்கிறான்ல, எப்படி இருக்கிறான்றதுக்காக சொல்கிறாரு, தானே ஆகி நிறைந்து. நம்மாழ்வாருக்கு பின்னால் தான் பாரதி வந்தார். பாரதி என்ன சொல்கிறான்? யாதுமாகி நின்றாய்ன்னு சொல்கிறான். நம்மாழ்வார் அதுக்கு முன்னால் இருந்தவர், தோன்றியவர். அவர் என்ன சொல்கிறாரு? தானே ஆகி நிறைந்து. தானாவே பிரபஞ்சம் முழுவதும் ஆகி நிறைந்திருக்கிறான். யாரு? இறைவன். எல்லா உலகும் உயிரும் தானேயாகி, எல்லா உலகும் உயிரும் தானேயாகி, தானேயாகி நிறைஞ்சிட்டான். எல்லா உடம்பு உயிர் எல்லாத்துலேயுமே அவனே இருக்கிறான். அடுத்த வரி சொல்கிறார் பாருங்க, நான் நிதானமாக தான் சொல்கிறேன். தானே யான் என்பானாகி. தானே நான், நான் வேற அல்ல. அவன் எனக்குள்ளே இருக்கிறான், அவன் முத்துசாமிக்குள்ளே இருக்கிறான், அவன் வைரராமசாமிக்குள்ளே இருக்கிறான், அவனே இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறான். அவனே தானே யான் என்பானாகி. நான்னா தனி ஆள் கிடையாதுங்க, எனக்குள்ள இறைவர் இருக்கு. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், அருள் என்பது நீங்கள் வடிவமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? நீங்கள் ஒவ்வொருவருமே அருள் வடிவம் தான். நமக்கு அதுக்கு ஏற்றுக்கிறதுக்கான மனசு பலம் இல்லை. நான் அருள் வடிவமாக ஏற்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இந்த உலகத்தில் வாழுங்களேன். நான் அவனுடைய பிம்பம் தானே, அவனுடைய பிரதிபலிப்பு தானே, அவனுடைய அம்சம் தானே, நான் இறைவனுடைய அம்சம் தானே. தானே யான் என்பானாகி. இது 3 வரி நம்மாழ்வார். அடுத்த வரி எழுதுவார் பாருங்க, அதுதாங்க மிகப்பெரிய. நான் படித்த உடனே, அந்த புத்தகத்தை படித்த உடனே அப்படியே புல்லரிச்சிட்டு ஒரு கணம், ஐயா தானே தன்னை துதித்துந்தான். நான் போய் நெல்லைப்புறம் துதிக்கலையா, நெல்லைப்புறம் தானே எனக்குள்ள இருந்து தன்னை துதிச்சுக்கிட்டு இருக்கான். தானே தன்னை துதித்து எனக்கு தேனே அமுதே பாலே திருமால் இருஞ்சோலை கோணையாகி நின்றானே அப்படிங்கிறார். அவர் பாடுவார், ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுட்கலந்து தேனாய் அமுதாய் தீங்கரும்பின் கட்டியாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை தேவகனார் தீரொளி தெரினா அவரு தேவார திருவாசகத்தில். அப்போ இறைவன் என்பவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து நீக்கமர இருக்கிறான். எப்படியே காலங்காலமாக நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே வருது. என்ன கேள்வி? இறைவனை பார்த்துடணும். எல்லாருடைய ஆசையாக தான் இறைவனை பார்த்துடணும், இறைவனை அப்படி. ஆனால் இறைவனை பார்க்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்வாங்க. ஆனாலும் மகான்கள் தடுத்து ஆட்கொண்டு இப்படி பண்ணு, இதை செஞ்சேன்னா நீ இறைவனாக ஆகிவிடலாம், இறைவனுடைய அருள் உனக்கு பூரணமாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விடலாம்ங்கிற. அதனால தான் இயற்கையோடு இயற்கையாக தன்னை இறைவனை பற்றிய அருளை பற்றி அவர்கள் சொல்கிறார். பின்னால் வந்தார் இல்லையா தாயுமானவர், அவர்கிட்ட படித்தேன். அவர் சொல்கிறார், இறைவன்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், எந்த வடிவத்தில் இருக்கிறான், என்னவாக இருக்கிறான், எப்படி எனக்குள் இருக்கிறான், எப்படி உங்களுக்குள் இருக்கிறான்ற ஒரு அற்புதமான பாட்டு. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட பாடல் தான். இந்த பாட்டை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு உரிய விளக்கத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது பெரிய கடல். அந்த ஒரு பாடல்லையே அவ்வளோ விளக்கம் இருக்குது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்குறாரு? இறைவனை அவன் இவன் சொல்லலை, அவள் இவள் என்று சொல்லவில்லை, அது இது அதுன்னு சொல்கிறார். இறைவனை அதுன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே, அருளோடு நிறைஞ்சு எது இருக்கு? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு எச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? ரெண்டாவது கேள்வி புரிஞ்சிட்டா? எதுன்னு நம்மள்கிட்ட கேட்குறாரு, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. இறைவனை நீ வெளியே தேடிக்கிட்டு இருக்கியடா,
உனக்கு இறைவன் எப்படிப்பட்டவன்றதை உனக்கு நான் உணர்த்துறேன்னு தாயுமான சுவாமிகள் சொல்கிறாரு. அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்த அறகுறையா இல்லை, பூர்த்தி ஆகிட்டான். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? புரியுதுங்களா? அப்போ உயிர்க்கு உயிரா, அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் ஒரே விஷயத்த அப்படி சுற்றி கித்தி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன். உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? அருள் வடிவம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? இப்போ நாம் பேசுகிறோம். அதனால தான் பெரியவர்கள் திருக்குறள் திருவள்ளுவர்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? இனிமையாக பேசு, இனிய வார்த்தைகளை பேசு, இனிய சொற்களை பேசு. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இல்லையா? நல்ல வார்த்தைகளை பேசுங்கிறாரு. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எதுன்னு என்ன தெரியுமா? அதை தான் பாரதி சொல்கிறான், உள்ளத்திலே ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் தான். உள்ளத்தில் ஒளி உண்டாயிட்டுன்னு வை, வாக்கினிலே ஒளி உண்டாகுன்றான். மன வாக்கினில் தட்டாமல் நின்ற அருள் எது? உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். பாஞ்சாலி சபதத்தில் அவன் முதல் பாட்டில் இறைவணக்க பாட்டில் பாடுவான், வாணியை சரண் புகுந்தேன், கலைவாணியை சரண் புகுந்தேன், அருள் வாக்களிப்பால் என திடம் மிகுந்தேன். அவன் அந்த பாட்டை எழுதும் போது எப்படி எழுதுறான் பாருங்க. பாஞ்சாலி சபதத்தை நான் எழுத போறேன்டா, அதுக்கு நான் வாணியை சரண் புகுந்துட்டேன். அப்படி நான் வாணியை சரண் புகுகிற பொழுது அவள் அருள் வாக்கு என்னுள்ளிருந்து அந்த பாட்டை எழுதி முடிச்சிருவா. பாஞ்சாலி சபதத்தைன்றது அருள் வாக்களிப்பால் என திடம் மிகுந்தேன். பேணியல் பெருந்தவத்தால் நிலம் பெயரளவும் புகழ் பெயராத, பூணியல் மார்பகத்தால் ஐவர் பூவை திரௌபதை மாக்கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திட அருளுகவேன்னு பாரு. அருள் வாக்கு அப்படிங்கிறார். யாரு? நம்ம எல்லாரும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாமரத்தனம் என்ன தெரியுமா பெரியவர்களே? நாம் மிக அருள் கடாட்சத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்து கொள்ளாமலேயே உறவுகளோடு கண்ட வார்த்தைகளை பேசி, நண்பர்களோடு கண்ட வார்த்தைகளை பேசி அந்த உறவை மேம்பட விடாமல் நமக்கு நாமே சுவர் எழுப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் சிக்கல். இனிமையாக பேசணுன்னே தெரியும். கணவன் மனைவிட்ட இனிமையாக பேசணுன்னு தெரில, மனைவி கணவன்கிட்ட இனிமையாக பேசணுன்னு தெரில. குழந்தைய ஒரு அம்மா சொல்லுது, நான் நேரில் பார்த்தேன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஜங்ஷனில் பார்த்து ஸ்கூலுக்கு கூட்டு போகுது, மென்டலுங்குது. குழந்தைய சொல்லாம ஐயா, அந்த குழந்தை இறைவனுடைய அந்த குழந்தையினுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள், மலர் தாமரை போன்ற அந்த குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? நீயே கடுமையான சொல்லை எடுத்து அந்த குழந்தையினுடைய காதுகளில் போய் திணிச்சேன்னு வையேன். அப்புறம் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே தான். பாரதி இன்பத்தேன் இப்படியெல்லாம் பாயுது அப்படின்னு அவர் இருந்திருந்தான்னு வைங்க, கிட்டத்தட்ட 5000 முறை தற்கொலை பண்ணியிருப்பார் பாரதி. இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு நமக்கு மனசு இல்லை. மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகளெல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? நம்ம நாட்டில் சமயங்கள் நிறைய இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. தெய்வத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேர் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு தடவை வாரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், இந்த தாய்மானவர் பாட்டு ஐயா நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க, என்ன அது தாய்மானவர் மட்டும் சொன்னால் போதும், நான் போகிற போக்கில் அதை விட்டுறக்கூடாது. வாரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, கடவுள் ஒருவர் தான் என்று சொல்கிறீர்களே, ஊரெல்லாம் போய் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, கடவுள் ஒருவர் தான் என்றால் குழந்தை பேர் வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலும், நல்ல திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலும், கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலும், வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக ஒரு கோயிலும், பரிகாரம் தோஷ பரிகாரங்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு கோயில், இப்படி ஒவ்வொரு கோயிலாக என் பக்தர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கடவுள் ஒன்று தானே, எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தானே, அப்புறம் அந்த கடவுள்கிட்டையும் போய் வேண்டிட வேண்டியதானே வாரியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு. வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கரெக்ட் தான், டாக்டருக்கு படிக்கிறாங்க, இஎன்டி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம இந்த சாதாரண பொது டாக்டர்கிட்டே போய் கேட்கலாம், காது கேட்கலன்னு. அவர் என்ன எழுதுவார், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பாருங்கம்பார். சரியா? ஹார்ட்டு சரியில்லைன்னு வைங்க, பொது டாக்டர் பொது மருத்துவர் பார்த்துருவார். நீங்கள் என்னாலும் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார்,
காதுக்கு, மூக்குக்கு, தொண்டைக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு, தோலுக்கு, எலும்புக்கு, சதைக்குன்னு ஒவ்வொருத்தரும் சிறப்பாக கஷ்டப்பட்டு ஆழ்ந்து படித்து அதனுடைய ஆராய்ச்சி செய்து அதனுடைய மருத்துவத்தில் நல்ல ஒரு புகழ் பெற்று சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் கடவுள் ஒருவர் தான், ஆனால் இந்தந்த கோயிலுக்கு போனால் இந்தந்த பலன் உனக்கு கிடைக்கும் என்றது சிறப்பு மருத்துவராக அவர்களை வைத்திருக்கிறார்கள் அந்த கோயில் அப்படின்ட்டான். கேட்டவன் சும்மா இருப்பானா? அதை விட ஒருத்தர் அவர் ட்ரெயினில் போகும்போது, வாரியார்கிட்ட போகும்போது ஒருத்தன் 3 இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர் திருநீர் எடுத்து காலையில் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறாரு. எழுந்திரிச்சு இப்படி உபதியை திருநீர் இப்படி போட்டுட்டு இப்படி பூசிகிட்டு இருக்கிறாரு. இளைஞர்கள் ஒருத்தன் கேட்குறான், என்ன சாமி நெத்தியில் வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவன் சும்மா இருக்கணும். சாமி நெத்தியில் வெள்ளை அடிச்சிருக்கீங்கன்னு. சாமி வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உயிருள்ள வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, உன்ன மாதிரி குட்டிச்சவருக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்ட்டார். என்ன உபதி என்னன்னா, நெய்யில்லா நெற்றிபால், நெய்யில்லா ஒண்டிபால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லாமனே அப்படின்றக்கா ஔவை. ஔவையாரை படிங்க, ஔவையாரை படிங்க, 2வது திருவள்ளுவரை படிக்க போதும். 2 பேருமே வாழ்வினுடைய அத்தனை நுட்பங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. தாயோடு அரசு வைப்போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்பிறப்போடு தோல் ஒளிவோம், ஒற்றாளியோடு எவையும் போம் அப்படின்ட்டுருக்கான். சும்மா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது அப்படின்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. தாயோடு அம்மா போயிட்டான்னு வைங்க, 6 சுவைன்னா அறுசுவை உணவு அல்ல, ஆரோக்கியமான உணவு போயிரும்ட்டான். தந்தையோடு கல்வி போயிடும். தந்தை போயிட்டான்னு வைங்க, அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி போயிரும்ன்றான். சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் அப்படிங்கிறான். புள்ள போயிட்டான்னு வைங்க, புத்திரசோக ராமாயணம், கம்பராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போகணுன்னு தசரதன் உடனே மயங்கி விழுந்து உயிரை விழுந்தா பாருங்க. புத்திரசோகம் மாதிரி உலகத்தில் மிக பெரிய சோகம் எதுவுமே கிடையாது. சேயோடு தான் பெற்ற செல்வமும், ஆய வாழ்வு உற்றார் உறவுகள் வேணுங்க. நம்ம பெரியவர்கள்லாம் அதான திருப்பி சொந்த வீடுன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச்சு பாத்ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு டைனிங் ஹால், அதெல்லாம் சொந்த வீடு. சொந்தங்கள் யார் யார் வீட்டுக்கெல்லாம் வந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் சொந்த வீடு, மறந்துடாதீங்க. இது ஒரு பெரியவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில். சொந்த வீடு என்பது சொந்தங்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கணும். இந்த தேர் திருவிழாவுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம கூப்பிட்டுருப்போம். எங்கள் ஊரில் தேர் திருவிழா நடக்க எல்லோரும் வாங்க, வந்து 2 நாள் இருந்துட்டு போங்க. கூப்பிட்ருக்கீங்களா? முருகன் அதான் கை தூக்குறாரு பாருங்க. கூப்பிட்டு அதுதாங்க வேணும், அதுதான் சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லையா? அப்போ ஔவை அதை சொல்லியிருக்கிறா, உற்றாரோடு போவோம், உடன்பிறப்போடு தோல் ஒளிவோம். ஒரு குழந்தைக்கு மேலே இப்போ நம்ம பெற்றுக்கிறதே வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம பிள்ளைகள்லாம். 2 குழந்தையாவது குறைந்தபட்சம். ஒன்று பிறந்தால் ஒளிமயன்றதெல்லாம் சும்மா, ஒன்று பிறந்தால் ஓய்க்கிற மயம்தான். 2 குழந்தை கண்டிப்பாக 2 பிள்ளைகளை பெற்றுக்கிடுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவன் அதுக்கு தானே நம்மளை படைத்திருக்கிறான். அதை போட்டுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன் பிடுங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. 2 இல்லை 5 பிறந்தாலும் பிறக்கட்டுமே. இப்போ என்ன, அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கள்லாம் 16, 15, 14, 13, 12, 11, 10 போட்டு பிரமாதமாக. எனக்கு என் கூட பிறந்தவங்க 5 பேர். என்ன, எங்கள் வீட்டம்மா கூட பிறந்தவங்களும் 5 பேர் தான். அப்போது அப்படி அது இருக்கணுங்க. குழந்தை நம்மால் என்ன படைக்க முடியுதுல்ல, ஆண்டவனால் நம்மளை படைக்க முடியுது, நம்மளால் ஒரு குழந்தைய படைக்க முடியுது. நம்ம படைச்சிட்டு போவோமா? இப்போ என்ன கெட்டு போச்சு, அவர் பார்த்துக்கிடுவார். நெல்லைப்பர் மரம் வச்சா தண்ணி ஊற்றுவான்னு சும்மாவா சொன்னாங்க பழமொழி? ஏன்னா அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இன்னொன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் நான் சொல்லலை. ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கிற போது அவனுக்கு தேவையான அனைத்து உணவு, உடை எல்லாத்தையும் வச்சுட்டு தான் படைச்சிட்டு தான் இந்த பிள்ளையவே பறக்க வைக்கான், மறந்துடாதீங்க. அதனால் ரேஷனில் நமக்கு அரிசி போட மாட்டாங்க, கிடைக்காம போயிரு, தட்டுப்பாடாயிரலாம் ஒன்றும் கிடையாது. அது எந்த குழந்தைக்கும் சாப்பாடு இருக்குது, உழைச்சி படம். அதான் அதுக்கப்புறம் தான் வள்ளுவன் சொல்கிறான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நாம தானே உழைக்கணும். நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்ட நெல்லையப்பர் காந்திமதி எனக்கு மேடையில் வந்து அருள் கொடுப்பான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அதல்ல, என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்புன்னு ஒன்று வேணும்ல. அப்போ உடன்பிறப்போடு தோல் வலிப்போம்னா, தோல் வலிமைனா உடன்பிறப்பு இருக்காங்கிறதே உனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதனால தான் ராமாயணத்தில் 5 சகோதரர்களை படைச்சு காமிச்சாங்க. மகாபாரதத்தில் துரியோதன பக்கம் 100 பேர், இந்த பக்கம் பாண்டவர்கள் பக்கம் 5 பேர். சகோதரர்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கான அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பெரியவர்கள் நம்ம இந்த பூமியில் பிறந்ததற்கே நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால தான் பாரதி சொன்னால், ஜாதி மதங்களை பாரும். என்ன ஞானம் பாருங்க, ஜாதி மதங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறான்,
உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் அப்படிங்கிறான். இந்த தேசத்தில் எவன் ஒருத்த பிறக்கிறானோ அவன் உயர் ஜென்மம்ட்டான். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்று வேற்று புலத்தவராயினும் ஒன்று. வேதியர்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த இனத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று தான். வேறு தேசத்திலிருந்து நம் தேசத்திற்கு வந்திருந்தாலும் அவன் ஒன்று தான். ஆனால் யார் தெரியுமா? இந்திய தேசத்தில் ஒருவன் பிறந்து விட்டால் அவன் உயர்ந்த ஜென்மத்தை பிறந்து விட்டான், அடைந்து விட்டான் என்று அர்த்தம் அப்படின்ட்டான் பாரத். அப்போ உடன்பிறப்போடு தோல் ஒழிப்போம். இன்றையிலிருந்து முடிவு எடுத்துக்கிடுங்க. இந்த தேர் திருவிழாவிலிருந்து திருமணமான இளைஞர்கள் தம்பதிகள் ஒரு 4 குழந்தையாவது பெற்றுக்கணும்னு முடிவு எடுத்துக்கிடுங்க. தப்பே கிடையாது. கவர்மெண்ட் எல்லாம் என்னையும் ஒன்றும் பண்ணாது, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்ல, ஒரு இடத்துல 3 குழந்தை பெற்றவங்களுக்கு பரிசெல்லாம் தராங்களாம். ஏதோ பக்கத்து மாநிலத்தில் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிக்கையில் பட்டேன். நம்ம இதுலேயும் வந்துடும். தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்ன வரும்னா, யாரெல்லாம் 3வது குழந்தை பெறுபவர்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. இலவச பரிசு ஏதாவது கொடுப்பாங்க. அதோடு பார்க்கட்டும். உடன்பிறப்போடு தோல்வியும் பொற்றாளியோடு எவம். மனைவி வேணும். திருமணம், இல்லறம், ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த பண்பாடெல்லாம் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேறு, இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அதை மறந்துடாதீங்க. இப்போ தாயுமானவர் மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகளெல்லாம் தந்தைவம் எந்தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எல்லா சமயங்களும் இருக்குது. இந்த சமயம் இந்த சமயம் பௌத்தத்துக்கு புத்தர் என்னுடைய தெய்வம், நபிகள் நாயகன் என்னுடைய தெய்வம், இயேசு கிறிஸ்து என்னுடைய தெய்வம், முருகர் என்னுடைய தெய்வம், சிவபெருமான், அப்படி எல்லா தெய்வமும் வழக்கு பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். தாய்மானவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். வழக்கு அது வாட்டுக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி வழக்கிடுவதற்காக நின்றது எதுங்க? ஒருத்தன் தான் இறைவன். அவன் தான் எல்லா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ட்டான்ல. அவன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தனை நீ எல்லா சமயங்களும் என்ன வேணாலும் பேரை வச்சு கூப்பிட்டுக்க. அப்படி வழக்கு வேணாலும் நீ பேசிக்கிட்டே இரு, வாதம் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்காக நின்றது எதுன்னா இறைவன். எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கனும் பெரு வழக்கா, எல்லா இடத்துலையும் பெரிய வழக்காக ஜாதினும் வல்லமையுடைய சித்தியா இன்பமாய் நின்றது எது? அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர அவரங்க. யாதினும் வல்லமையுடைய சித்தியாய். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. அஷ்டமா சித்தி, அஷ்டமா யோகம்லாம் நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அது எல்லாராலையும் அஷ்டமா சித்தியை அடைய முடியும். இப்படி கையை திறந்தால் என்ன வேணாலும் கொண்டு வர முடியும் நம்மளாலையும். ஆனால் நம்ம அதுக்கு முயற்சி செய்ய மாட்டோம். அதுக்கு கொஞ்சம் கடுமையான தவம் இருக்கணும். இருந்துட்டோன்னு வைங்களேன், அப்படி எப்படி எப்படி உள்ளங்கையை பிரிச்சுட்டு அப்படி எடுத்தோம்னா உபதி எடுத்து முருகையிலங்க நெத்தியில் நானே பூச்சி விட்டுருவேன். அந்த அளவுக்கு ஆற்றல்லாம் நமக்கு வந்துடும். ஏன்னா எங்கனும் யாதினும் வல்லமையுடைய சித்தியா இன்பமாய் நின்றது எது? மேல் கங்குல் பகலற நின்ற எல்லையுள் எது? எது கங்குல்னா இருட்டு. இந்த உலகத்தில் தெரிகிற இருட்டையும் வெளிச்சத்தையும் இல்லாமல் செய்து, ஆனால் எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு எல்லையோடு இருப்பது எது? அதுதான் என்னுடைய கருத்துக்கு இசைந்த தெய்வம்னு தாய்மானவர் சொல்றார். அதுவே கருத்துக்கு இசைந்த தெய்வம் அப்படிங்கிறார். அதில் கண்டனவெல்லாம், அந்த கடைசி வரி இது சொல்றது கடைசி வரி அவருடைய பாடலில், கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம் அப்படிங்கிறார். கண்டனவெல்லாம் நாம் கண்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? கண்டனவெல்லாம் மோனத்தில் இருக்கான். இந்த மண்டபம், இந்த அரங்கம், நீங்கள் வெளியே இருக்கிற எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் மோனத்தில் இருக்கிறாங்க. கண்டனவெல்லாம் மோனம் உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செலுத்துவோம்ன்றார் தாய்மானவர். அருள் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேணு சீனிவாசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பேசும் தெய்வம் பெரியவா அப்படின்னு ஒரு புத்தகம். வாய்ப்பு இருந்ததுன்னா புத்தகக்கடையில் இருந்ததுன்னா வாங்கி படிங்க. பெரியவாளுடைய அதிசய செய்கையெல்லாம் கொடுக்குறார். நம்ம சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் பூசலார் நாயனார் நமக்கு கதை தெரியும். பல்லவ மன்னன் கற்கோயில் கட்டிகிட்டு இருக்கிறான். பூசலார் நாயனார் ஊர் ஊராக போய் ஒவ்வொருத்தட்டையாக போய் பணம் கேட்குறாரு, பொருள் கேட்குறாரு. கோயில் கட்ட போகிறேன், எனக்கு செங்கல்லை கொடுங்க, சிமெண்ட்டை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு ஒன்று ஒன்றா கேட்குறாரு. யாரும் தரலை. யாருக்கு? பூசலார் நாயனாருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மன்னன் பல்லவ மன்னன் ஒரு கோயிலை சிவனுக்காக கட்டுறான். இந்த கதை உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பூசலார் நாயனார் ஒவ்வொன்றா மனசுக்குள்ளேயே தினமும் என்ன பண்ணுறாரு, ஒன்று ஒன்றா நினச்சி கட்டிக்கிட்டே வராரு. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் குறிச்சிடுறாரு. அது யோகம் பாருங்கள். மன்னனும் அதே தேதியில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிடுறான். குடிச்சிட்டு படுத்து தூங்குகிற போது இறைவன் சிவபெருமான் மன்னருடைய கனவுல போயிட்டு, எப்பா நீ கும்பாபிஷேக தேதியை தள்ளி வை. ஏற்கனவே ஒரு அடியவர், எனக்கு பூசலார் நாடியான ஒரு அடியவர் எனக்கு கோயில் கட்டியிருக்கிறாரு. அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போய் எழுந்தருளி அங்கே அருள்
பண்ணணும், அருள் செய்யணும், அதனால் நீ உன் தேதியை மாற்றி வைக்கணுன்னு மன்னன் திடுக்கிட்டு விழித்து பார்த்து, அஜ்ஜோ நம்மளை மாதிரியே ஒருத்தன் கோயில் கட்டிருக்கானா, யார் அவருன்னு போய் பார்த்துருவோன்ட்டு நேராக வராரு. ஒருத்தரும் கிடையாது, பூசலார் நாயனார் யார் அவருன்னு கேட்டுட்டு வரும்போது வீட்டை காட்டுறாங்க. அவர் பார்க்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு, மன்னரே நம்ம வீட்டை தேடி வந்துட்டானோன்னு பூசலார் நாயனார் பதட்டத்தில் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். என்ன விஷயம்? இல்லை, இங்கே ஒருத்தர் வந்து அடியவர் வந்து கோயில் கட்டியிருக்கிறதா, அதுவும் நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. எங்கே கட்டியிருக்கிறீங்க? சிவபெருமான் இங்கே தான் எழுந்து அருளி கடாட்சம் செய்ய போவதாக எனக்கு கனவுல வந்து சொன்னார். எங்கன்னு கேட்டால், அஜிஜோ நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே, நான் மனசுக்குள்ளே தான் என்னால் பொருள் இல்லை கிடைக்கலன்றதுக்காக நான் மனசுக்குள்ளே கோயில் கட்டினேன் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் மனசில் நினச்சி கட்டினார்னு வைங்களேன், ஒரு கால அவகாசம். அப்போ மன்னர் சொன்னாராம், என்னுடைய கோயிலுக்கு வராமல் உன் மனசில் நீ கட்டின கோயிலுக்கு வந்திருக்கிறாருன்னா உன்னுடைய பக்தியும் அதனுடைய வைராக்கியத்தையும் நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அந்த பூசனா நாயனார் காலில் விழுந்து வணங்கிடுறார். இது பெரிய புராண காலத்தில் நடந்தது. இப்போ பேசும் தெய்வம் பெரியவா வேணு சீனிவாசன் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். மதுரையில் நடந்த சம்பவம். அதாவது புராணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் கற்பனை இருக்கலாம், இது இருக்கட்டும், ஆனால் இருந்ததாக சொல்லியிருக்கார். அனந்தராமன் ஒரு பெரியவர். இது வந்து 1963 நடக்கிற சம்பவம். அவர் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு வெங்கடேச பவன் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்குறார். மாத சம்பளம் அவருக்கு 5 ரூபா. சர்வராக வேலை பார்க்குறாருன்னா அந்த ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான உணவு எதுன்னா அக்கார வடித்தில் பூரிக்கிழங்கு. இந்த 2 சாப்பாடும் ஃபேமஸ் அந்த ஹோட்டலில். இது நடந்த சம்பவம் திரும்ப சொல்கிறேன், புத்தகத்தில் பதிவாக பண்ணியிருக்கிறாங்க. அனந்தராமன் அவர் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு ஹோட்டலில் எல்லா வேலையும் பார்த்துட்டு சர்வராக இருந்துட்டு மாதந்தோறும் 5 ரூபா சேர்த்து சம்பளமாக வாங்கும். அவருக்கு 3 வேலையும் சாப்பாடாங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு, ஒரு முறையாவது 5 ரூபாயை சேர்த்து வச்சு காஞ்சிபுரத்தில் போய் நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணிடணும், தூரம் நின்னாவது தரிசனம் பண்ணிடணும் அப்படின்ட்டு 5 ரூபாயை சேர்த்து வச்சுக்கிட்டே வர்றார். நடந்தது 1963. இவர் சேர்த்து வச்சுக்கிட்டு வர்றாரு. போகிறதுக்கான காலம் நேரம் சூழ்நிலை எதுவுமே இவருக்கு அமையலை. அந்த சமயம் பார்த்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் குறிச்சிட்டாங்க. அப்போ இருந்த பிடி ராஜன் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா மடாதிபதிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்காக. கும்பாபிஷேகம் நெருங்க நாளைக்கு கும்பாபிஷேகம்னா பெரிய நெருக்கடிகள் என்ன பண்ணிட்டாங்க, தடைகள்லாம் போட்டாங்க. பக்தர்கள் இந்த வழியாக போனால் அந்த வழியாக வரணும், இதெல்லாம் இந்த விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அனந்தராமன் வேறு வழி இல்லை, கோயிலை நம்ம கும்பாபிஷேகத்தையும் கீழே நின்று தான் பார்க்க முடியும், ஏன்னா 6 கோபுரம் 5-6 கோபுரம் இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாரு, முந்தின நாள் ராத்திரியே நல்லா கேட்டுட்டு வாங்க, முந்தின நாள் ராத்திரியே போய் தெற்கு பொற்றாமரை குளம் இருக்கு இல்லையா, அதில் போய் படிக்கட்டில் போய் முந்தின நாள் ராத்திரியே போய் உட்காந்துடுறாரு. அவர் குளத்திலேருந்து அப்படி பார்த்தோன்னா தெற்கு புற வாசல் வருது, தெரியும். அங்கே கோபுரத்தில் கும்பாபிஷேகம் எல்லா கோபுரத்துலேயும் ஒன்றுவாங்க இல்லையா, அங்கே தெரியும். சரி, இங்கேருந்து நம்ம தெற்கு கோபுர வாசலை பார்த்து கும்பாபிஷேகம் நடக்கிறத கண்குளிர தரிசனம் செய்திடுவோம். ஆனால் இதில் இன்னொரு செய்தி, காஞ்சி பெரியாவாலும் அந்த கோயிலுக்கு வாராரு அப்படின்னு தகவல்லாம் ஊர் முழுவதும் பரவியாச்சு. அங்கே தான் நம்ம காஞ்சிபுரத்தில் போய் பார்க்க முடியல. இங்கே வரும்போதாவது அவர் அந்த கோபுரத்து மேலே போகும்போது கண்குளிர இங்கேருந்து பார்த்துக்கிட்டோன்னு ஒரு ஆசையில் அவர் என்ன பண்ணுறாரு, படித்துறையில் உட்காந்துட்டார். முந்தின நாள் ராத்திரியே அதிகாலையில் ஒரு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளத்தில் குளிச்சுட்டு நீராடிட்டு சுத்தபத்தமாக பவித்திரமாக தரிசனம் கும்பாபிஷேக தரிசனம் செய்வதற்காக படித்துறையில் ஒரு 10-20 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சேக்கிலார் பெரிய புராணத்தில் பூசலார் கோயில் மனசில் கட்டினார், சிவபெருமான் வந்துட்டார். இவர் காஞ்சி மகா பெரியவரை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளவு வைராக்கியமாக இருக்கார். ஆனால் இவரால் முடியல. படித்துறையில் 2 மணிக்கு குளிச்சு எந்திரிச்சு உட்காந்துட்டு இப்படி தெற்கத்தில் கவலையோட 10-15-20 பேரோடு உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கிற போது ஒரு 3-3:30 மணிக்கு ஒரு 10-20 பேர் படித்துறையில் இறங்கி வராங்க. இவர் கூர்ந்து அப்படி பார்க்குறாரு, 20 பேர் இறங்கி வராங்களே, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அந்த 10-20 பேரோட இறங்கி நடுவில் வர்றவர் வந்து காஞ்சி பெரியவன் எங்கே அந்த படித்துறையில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு 20 பேரோட. இந்த அனந்தராமன் அங்கே இப்படியே பார்த்துட்டு இருக்கிற, அச்சோ காஞ்சி பெரியவரா உள்ளம் எல்லாம் அப்படி மகிழ்ச்சி பொங்க புலகாங்கிதம் அடைந்து அப்படி ஒரு மாதிரி நெருக்கிட்டு இருக்கார், சந்தோஷத்தில் இருக்கிறார். காஞ்சி பெரியவர் வந்துட்டா அப்படி சந்தோஷத்தில் இருக்கிறார்.
அவர் மெதுவாக இறங்கி ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சுற்றி இருக்கிறவங்களாம் பாடிட்டு வராங்க. அப்படியே இறங்கி வரார். இறங்கி வந்து அந்த தண்ணி தெப்பக்குள தண்ணீரை தலையிலலாம் அப்படி தெளிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. எப்பா எப்பேற்பட்ட கண்கொள்ளா காட்சி, இவ்வாழ பார்க்கணுன்னு தானே நான் இவ்வளோ நாள் தவம் இருந்தது அப்படின்ட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிறார். கண்கள் அப்படி ஆசைகள், அந்த ஏக்கம் தேங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா பெரியவர்களே, அந்த பெரியவாள் சுற்றி இப்படி வந்து படி ஏறினார்ல, இந்த 20 பேர் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, இதில் இந்த அனந்தராமனை பார்த்து மட்டும் கூப்பிடுறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அனந்தராமனை கூப்பிட்டு இப்படிங்கிறார். வந்தார். இப்படி வந்து நிற்காரு. என்ன தொழில் பண்ணுற? அவர் கேட்ட முதல் கேள்வி அதான். சுவாமிகள் கேட்டது என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு. இவர் நான் சர்வர் தொழில் பண்ணுறையா, ஹோட்டலில் சர்வர் வேலையை பற்றி. அவர் பெரியவா பசியாத்திர உத்தியோகமாங்காரு. என்ன உத்தியோகமா? பசியாத்திர சர்வர்னு தொழிலை இவர் தவறாக தன்னை தாழ்த்தி நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு, நான் சர்வர் வேலை பார்க்குறையான்னு. பெரியவா அட்டனே சொல்கிறாரு பசியாத்திர உத்தியோகமான. மிரண்டுட்டார் இருந்தால். யாத்தா நம்ம தொழிலுக்கே ஒரு உன்னதத்தை கொடுத்துட்டாரு. எத்தனை பேருக்கு நீ துட்டு வாங்குற, அது கம்மி, அது வேறு விஷயம். ஒருத்தன் பசியோடு வந்து உட்காரும் போது 2 இட்லி குடியானும் போது அவன் இட்லி வச்சு சாப்பிட்டோன்னா அதுதானே புண்ணியம். அதுக்கு மேலே உள்ள புண்ணியம் இல்லாது. ரூபா கொடுக்குறத விட மேலே உள்ள புண்ணியம் இல்லை. பசியாத்திர புண்ணியம் வேலை உத்தியோகமா? ஆமாம் சுவாமி. என்ன ஹோட்டலில், உன் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அவர் கேட்குறது. நான் என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன். அவர் சொன்னது உன் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அவர் எங்கள் ஹோட்டலில் அக்கார அடித்தில் சாயந்தரமான பூரிக்கிழங்கு அப்படின்னு. நான் திருவானைக்கா கோயிலுக்கு, அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தசாரதி கபைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்ருக்கிறேன். நீ என்ன பண்ணு, எனக்கு சாயந்தரமாக உங்கள் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பூரிக்கிழங்கை எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்ட்டார். பரவசம். இது முதல் நிலை, தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த நிலை என்ன தெரியுமா? இவர் போகிறார்ல, அங்கே அவர் அரங்காவலர் அவர் தேடி வந்துட்டார். பிடி ராஜன்றவர் தேடி வந்து சாமியை காணுன்னு இவங்க வராங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. வாங்கன்னு கூப்பிடும்போது இந்த 20 பேரில் 10 பேர் வந்து சாமி கூட வந்திருக்காங்கன்னு நினச்சி வாங்க வாங்கன்ட்டு அவரையும் கூப்பிட்டோன்னா இந்த 10 பேரும் போகிறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, ஆச்சரியம் அதிசயம் என்ன தெரியுமா? தெற்கு கோபுரத்தினுடைய உச்சியில் சுவாமிகள் பின்னாடி இந்த அனந்தராமன் போகிறாரு. கும்பாபிஷேகத்தை பக்கத்தில் நின்று பார்த்து அருள் பெற்றவர் நம்முடைய அனந்தராமன். எவ்வளவு பெரிய இதுதான் அருளுடைய பொருள். அருளின் பொருள்னா நீங்கள் தனியாக ஏதோ தாம்பாள தட்டில் வச்சு வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கு தான் தெரியும், மனசில் தான் தெரியும். மகாபாரதத்தில் ஒரு செய்தி இருக்குது, ஒரு சம்பவம் இருக்குது. பீஷ்மர் போரிடுறாரு, துரியோதனை போகிறான். பீஷ்மர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பெரிய ஆச்சாரிய பெருமகனார் பேசிகிட்டு இருக்கிறீங்க, துரியோதனன் கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு நிமிடம் போதாதா, ஒரு கணம் போதாதா, இன்னும் இத்தனை நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து துரோகம் பண்ணுறீங்க அப்படின்ட்டான். யார்கிட்ட? பீஷ்மர்கிட்ட போய் துரியோதனன் எப்பவுமே முரட்டத்தனமாக கோவப்பட்டு பேசுகிறவன் எப்பவும்னு சொல்லுங்க சொல்லிட்டான். உடனே பீஷ்மர் அப்படிலாம் சொல்லாத, துரோகின்லாம் சொல்லாத, நான் நினச்சேன்னா கொன்னுருவேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கொள்கிற மாதிரி தெரியல, சும்மா அவங்களுக்கு பாண்டவர் பக்கமே நீ ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, கொள்கிற மாதிரி தெரியல. இல்லை, உனக்கு அவளை கொள்ளலாம் அவ்வளோ தானே. நாளைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி துரியோதனனை அர்ஜுனனை நான் கொன்னுடுறேன் அப்படின்ட்டார் பீஷ்மர். இந்த தகவல் பாண்டவர்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பரவுது. முகாமிட்டிருக்கிற இடத்துக்கு பரவனோடனே இவ என்ன பண்ணுறா, திரௌபதி நேராக அவளுக்கு போகுது. அவளுக்கு போச்சுன்னு வைங்க, புருஷத்துக்கு போயிட்டான்னா என்ன, அர்ஜுனனை கொன்னுருவேன்னு சொல்லியிருக்கிறார் பீஷ்மர். நேராக வேறு வழியே இல்லை, பகவான் கிருஷ்ணன்ட்டு போகிறா. போயிட்டு கிருஷ்ணா இது என்ன நியாயம், பீஷ்மர் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அர்ஜுனனை கொல்றேன்னு சபதம் எடுத்திருக்காராம். அப்படி அவர் சபதம் எடுத்துட்டான்னா என்னுடைய நிலை என்ன ஆகிறது, நான் போட்டிருக்கக்கூடிய சபதம் என்ன ஆகிறது, துரியோதனன் ரத்தத்தை அவன்கிட்ட வாங்கி தலையில் தேய்ச்சி தான் நான் கூந்தலை முடிப்பேன்னா நான் சபதம் எடுத்திருக்கேன்னா அது என்ன ஆகுறதுன்ற மாதிரி ஒப்பாரி வைக்க கேட்டு அலறா. கிருஷ்ணன் சொல் சரி பதட்டப்படாது, ஏன் அவ்வளோ கோவப்படுறேன், ஒன்று செய்வோம் வா, அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணி தான் செய்ய முடியும். பீஷ்மரே சபதம் போட்டார்னா நம்ம டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் தடுத்துட முடியாது. அவர் நினச்சா அர்ஜுனனை எப்போ வேணாலும் கொள்ளலாம், சாயந்தரம் வரைக்கும் சொன்னது பெரிய யோகம்னு நினச்சிக்க, செய்வோம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு ஒன்று செய், நீ ஏன் கூட வா. அவர் அந்த குடிசையில் முகாமிட்டு உட்கார்ந்து படுத்திருக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, என் கூட வான்னு கூப்பிட்டு போகிறார். கிருஷ்ணன் திரௌபதியை கூட்டிகிட்டு போகிற போது நல்ல மழை.
இந்த முகாம் அங்கே குடிசை போட்டு பீஷ்மர் அதில் படுத்திருக்கிறாருன்னு வைங்களேன். இப்படி போகும்போது தண்ணியில் காலை வைக்கும்போது சதக்கு 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 சதக்குன்னு சப்தம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ இந்த சத்தத்தோடு போனேன்னு வையே யாருன்னு அவர் எந்திரிச்சு வந்து வெளியே பார்க்க ஆரம்பிச்சிருவார். அதனால் நீ என்ன பண்ணு, அந்த செருப்பை கழட்டி கையில் கொடு, அதுக்கப்புறம் நீ மெதுவாக போ அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி கிருஷ்ணன் வாங்குறார். வாங்கிட்டு நீ மட்டும் உள்ளே போ அப்படிங்கிற. நீ மட்டும் உள்ளே போயிட்டு என்ன பண்ணணும்னா, பீஷ்மர் படுத்திருக்கிறாரு, அவர் காலை தொட்டு நீ கும்பிடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இவர் நேராக போய் திரௌபதி நேராக குடிசைக்குள்ளே போகிறா. பீஷ்மர் அப்படி படுத்திருக்கிறாரு, அவர் காலை தொட்ட உடனேயே பீஷ்மர் அப்படி எந்திரிச்சு தீர்க்க சுமங்கலி பவன்ட்டார் இல்லையா. பெரியவங்க அதான், பெண் பிள்ளைகள் காலை தொட்டு வணங்கினா தீர்க்க சுமங்கலி பவா, ஆண் பிள்ளைகள் தொட்டவங்க தீர்காயுசு பவா, இந்த ரெண்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. தீர்க்க சுமங்கலி பவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னு நிமிந்து பார்க்குறாரு பாஞ்சாலி. அட்டட்டா, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அர்ஜுனனை கொள்றோன்னு வேறு நம்ம சபதம் போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரௌபதி சொல்கிறா, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க தீர்க்க சுமங்கலி பவன்னு, அதனால் நீங்கள் என் வீட்டுக்காரர் அர்ஜுனனெல்லாம் உங்களால் கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவர் யோசனை, இந்த மாதிரி யோசனையெல்லாம் திரௌபதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை பின்னாடி இருந்து யாராவதுன்னு சொல்லியிருக்கணுன்ட்டு வெளியே வந்து வெளியே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏற்ற மாதிரி ஒரு மரத்தக்கடியில் நல்ல குளிரில் நடுங்கிக்கிட்டு யார் கிருஷ்ண பகவான் நின்றுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ண பகவானுக்கெல்லாம் குளிர் நடக்குமோ வருமானலாம் கேட்கக்கூடாது, வரும். மனுஷனாக வந்துட்டா அவருக்கு எல்லாமே வரும். ராமனாக வந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், காட்டில் போயிட்டு 14 வருஷம் அவர் துன்பப்படணும்னு அவருக்கு அவசியமாக இல்லை. அது மாதிரி இவர் குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறார் கிருஷ்ண பகவான். பீஷ்மர் வந்து வாசலில் வந்து பார்க்காரு, ஏற்ற மாதிரி கிருஷ்ண பகவான் மரத்தடியில் மலையில் குளிரில் நடுங்கிட்டு இருக்காருன்னு வேகமாக வரார். வந்து கிருஷ்ணனுடைய கோலத்தை பார்க்குறாரு. பாஞ்சாலினுடைய செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, செருப்பு வந்து மகாலட்சுமி உரைக்கிற இந்த இடப்பக்க நெஞ்சத்தில் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி நடுங்கிட்டு இருக்காரு. பீஷ்மர் மிரண்டு போய், கிருஷ்ணா, ஒரு பக்தைக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவளுடைய காலில் கிடக்கக்கூடிய செருப்பை உன்னுடைய மகாலட்சுமி உரைகிற இடப்பக்கத்தில் நெஞ்சத்தில் வைத்து நீ அவளுக்கு அருள் கொடுப்பாய் என்றார். அந்த பக்திக்கு நீ இறங்குறேன்னா உனக்காக நான் வந்து அர்ஜுனனை கொள்றதே நான் விட்டுறேன் அப்படின்ட்டார். இறைவனுடைய அருள் என்பது தனியாக நமக்கு கிடைப்பது அல்ல. முதல்ல அதில் தெளிவாக இருந்துக்கிடுங்க. இறைவனுடைய அருள் என்பது நாம உணர்ந்து அனுபவிக்க. அதனால தான் ராமலிங்க வள்ளலார் பாடுகிற போது என்ன சொல்றாரு, கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல்கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசியிடும் மெல்லிய பூங்காற்றே தென்றல் காற்றினிலை விளை சொகுமேன்னு அப்படி பாடிடுவா. ஆடையிலே என மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்து அருளே அப்படின்லாம் ராமலிங்க வள்ளலார் பாடுறாருன்னு வைங்களேன். தேனே அமுதே ஔவையார் என்ன பாடுறா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலத்தை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான்னு நமக்கு வந்து இனிப்பான விஷயங்கள், சுவையான விஷயங்கள், தித்திக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இறைவனுடைய அனுபவமாக நம்முடைய பெரியவர்கள் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த பேச்சிலே சொற்பொழியிலே சொல்கிற போது சொன்னேன், நம்மால் அஷ்டத்துக்கு அஷ்ட யோகங்களையும் பெற முடியும், அஷ்ட சித்திகளையும் பெற முடியும். திருமூலர் அதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஒன்று பின்னால் வந்த பாரதி அதை எளிமையாக ஒரு பாடலிலே நமக்காக சொல்லி இருக்கிறான். என்ன வரங்கள், பெருமைகள், வெற்றிகள், எத்தனை மேன்மைகளோ. இந்த பாட்டை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. என்ன வரங்கள், பெருமைகள், வெற்றிகள், எத்தனை மேன்மைகளோ, தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்று முன்னை முனிவர் உரைத்த மறைபொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்று ஆளும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோன்னு அவன் கேட்கான். தன்னை வென்றால் இந்த உலகத்தை நம்மால் வெல்ல முடியும். தன்னை வெல்வதுதான் அருள் இருப்பதற்கான அர்த்தம், பொருள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.